ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு அதிரடியான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதிரடியான ஜோதிட தாள்களை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டில் ஆங்கில மாதத்தில் 8வது மாதமான ஆகஸ்ட் மாதமானது முடிந்து தற்போது 9வது மாதமான செப்டம்பர் மாதமானது நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆகஸ்ட் மாதம் எப்படி ஆன்மீக ரீதியாக மிக முக்கியமான மாதமாக வந்ததோ அதுபோல் செப்டம்பர் மாதமும் ஆன்மீக ரீதியாக, ஜோதிட ரீதியாக, அறிவியல் ரீதியாக மிக எச்சரிக்கையான மாதமாக வந்திருக்கு. ஸோ செப்டம்பர் மாதத்தில் இந்த எச்சரிக்கைக்கு காரணம் என்னென்னா, பல எச்சரிக்கையான விஷயங்கள் வானத்தில் நடக்க போகுது. ஆக்சுவலி வானத்தில் நடக்கக்கூடிய ஒரு அரிய நிகழ்வாக கிரகணமானது பார்க்கப்படுது. ஒரு ஆண்டுக்கு 4 கிரகணங்கள் வீதமாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடக்கும். ஸோ அந்த வகையில் ஒரு ஆண்டுக்கான 4 கிரகணங்களில் 2 கிரகணம் நடந்து முடிந்த நிலையில் இப்போ 3வது கிரகணமானது நடக்க இருக்குது. அதுதான் இந்த செப்டம்பர் மாதத்தில் நடக்க போகுது. செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி அன்னைக்கு தான் கிரகணமானது நிகழ்கிறது. அன்னைக்கு தமிழ் மாதம் ஆவணியுடைய 22ஆம் நாள், கிழமை ஞாயிற்றுக்கிழமை. அன்னைக்கு வலுவாக இந்த ஆண்டுடைய 3வது கிரகணம், 2வது சந்திர கிரகணம் நடைபெற இருக்கு. இந்த சந்திர கிரகணம் நடைபெறக்கூடிய அன்னைக்கு சந்திர கிரகணம் எந்த ராசியில் நடைபெறுதோ அதை பொறுத்து எல்லா ராசிக்காரங்களுக்கும் தோஷமானது ஏற்படும். அந்த தோஷத்தின் விளைவால் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையில் பலன் கிடைக்கும். அப்படி கிடைக்கக்கூடிய பலனை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால நான் ஒவ்வொரு ராசிக்காக கிரகண பலனை ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் துலாம் ராசி நேயர்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். துலாம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி கிரகணங்கிறது ஒரு சாதாரண நிகழ்வு கிடையாது. சூரியன், பூமி, சந்திரன் இவங்க 3 பேரும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது சில மாற்றங்கள் ஏற்படும். இதனால் கிரகணங்கிறது ஏற்படுது. இந்த கிரகணம் ஏற்படும் போது இதிலிருந்து வெளிப்படக்கூடிய கதிர்வீச்சுக்கள் உடலுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும், பூமிக்கும் ஆபத்தை ஏற்படுத்தும். அதனால தான் கிரகண நேரத்தில் நிறைய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு ஃபாலோ பண்ணப்படுது. அது இப்பன்னு கிடையாது, ஆதி காலத்திலருந்தே ஃபாலோ பண்ணப்பட்டுட்டு வருது. ஸோ அந்த வகையில் இப்போ நடக்கக்கூடிய சந்திர கிரகணம் எந்த ராசியில், நட்சத்திரத்தில் நடைபெற போது, எந்த நேரத்தில் நடைபெற போது, அதை பற்றிய விவரங்களை ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஏதாவது தோஷம்லாம் இருந்தால் அதை நீக்குவதற்கு பரிகாரம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத எல்லாம் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். முதல்ல துலாம் ராசிக்காரங்க அதை உங்களுக்கு தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் பெறுவீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலி ஆகஸ்ட் மாதம் முடிந்து செப்டம்பர் மாதம் பிறந்து நடந்துட்டுருக்கு. செப்டம்பர் மாதத்தில் ஃபஸ்ட்டு வாரத்திலேயே சந்திர கிரகணமானது நடைபெற இருக்கு. கிரகநிலைகள் ஒவ்வொன்றும் அசைவும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் இந்த சந்திர கிரகணத்தில் 5 ராசிக்காரங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்பது குறிப்பிடப்படுது. அதில் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான சிக்கல்கள் வரும், என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்ல போகிறேன். கரெக்டாக சந்திர கிரகணம் செப்டம்பர் 7ஆம் தேதி இந்திய நேரப்படி இரவு 9:56 மணிக்கு தொடங்கி நள்ளிரவு 1:52 மணிக்கு நிறைவடைகிறது. பொதுவாக சந்திர கிரகணம் நடைபெறக்கூடிய அன்னைக்கு 3-6 மணி நேரத்துக்கு முன்பே வயிற்றை காய போடணும். இது இப்பன்னு கிடையாது, காலங்காலமாகவே கிரகணத்தன்னைக்கு இதை நம்ம ஃபாலோ பண்ணணும். அதே போல் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுக்காமல் காலையில் கிரகணம் முடிந்தவுடன் புதிதாக தான் சமைத்து சாப்பிட்ணும். அப்போ தான் நமக்கு நல்லது, உடலுக்கும் நல்லது. அப்புறம் ராகுவும் சந்திரனும் இணைவதை தான் சந்திர கிரகணம் என்று சொல்லப்படும். இந்த முறை சந்திர கிரகணம் கும்பராசி புரட்டாதி நட்சத்திரத்தில் வலுவாக நிகழ இருப்பதாக குறிப்பிடப்படுது. கரெக்டாக ராகு கேது நிழல் கிரகங்கள் சாதாரணமாக கிரகங்கள் கிடையாது, விஷத்தன்மை அதிகம் கொண்டது. அதனால தான் சாப்பிடக்கூடிய உணவையே நஞ்சாக மாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால கிரகண நேரத்தில் சாப்பிடக்கூடாதுங்கிறது சொல்லப்படுது. அதனால தான் உணவு கட்டுப்பாடு, கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருக்கணுங்கிறது சொல்லப்படுது. ஆக்சுவலி இந்த நாளில் உணவுலேயும் சரி, உணவு பொருட்கள்லையும் சரி தர்பை புல்லை போட்டு வைக்கணும். ஏன்னா அசுர சக்திகள் உச்சத்தில் இருக்கக்கூடிய நேரம் என்பதால் இந்த நேரத்தில் சுபதெய்வங்களுக்கே பலம் இருக்காது. இதன் காரணமாக கோவிலில் கற்ப கிரகங்கள் பூட்டி வைக்கப்படும். அதனால தான் உணவில் தர்பை புல் போட்டு வைக்கணுங்கிறத உங்கள் ராசிக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறமேட்டு கும்ப ராசியில் கிரகணம் நிகழ்கிறதுனால திரிகோண நிலையில் இருக்கக்கூடிய மிதுனம், துலா, மகரம், கும்பம், மீனம் ஆகிய 5 ராசிக்காரங்க மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும்.
புரட்டாதி விசாகம் புனர்பூசம் சதயம் புரட்டாதி நட்சத்திரங்கள்காரங்களும் மிகுந்த எச்சரிக்கையாக இருப்பது முக்கியம். ஆக்சுவலி இந்த சந்திர கிரகணத்தின் போது உங்கள் ராசிக்காரங்க அரசியல்வாதிகள் அரசு பணிகளில் இருப்பவங்களாக இருந்தீங்கன்னா அதிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அமெரிக்கா மற்றும் ஐரோப்பா ஒன்றிய நாடுகளில் தலைவர்களுக்கு கூட கண்டை ஏற்படும், அதனால் கவனமாக இருக்கணும். பீகார், ஒடிசா, சத்தீஸ்கர் மாநிலங்களில் உச்ச தலைவர்களுக்கு பாதிப்புகள் வரலாம். அதனோடு தமிழ்நாடு உட்பட இந்தியா முழுவதும் உள்ள தலைவர்களுக்கு கண்டை இருக்குது. நீங்களும் பாதிக்கப்படுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குங்கிறதுனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். விமானத்தில் பயணம் செய்யும்போது அனைத்து விஐபிகளும் கவனமாக இருக்கணும். இந்த வருடம் கிரக அமைப்புகள் சரியில்லை என்பதால் எதிலும் கூடுதல் கவனத்தோடு செயல்பட வேண்டும். அதுதான் உங்களுக்கு மெயினாக சொல்லப்படுது. இதிலிருந்து தப்பிப்பதற்கு சில பரிகாரங்கள் இந்த நாளில் கடைபிடிக்கணும். உங்களுக்கு மிகவும் தெரிந்த ஸ்லோகங்களை தொடர்ந்து உச்சரிக்கணும். அதுக்கப்புறம் குட்டி கலசத்தில் நெல் தர்பை ரூ. 11 தட்சணையாக போட்டு சிவன் கோவிலில் அர்ச்சகருக்கு தானமாக செய்தால் பாதிப்புகள் குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ஒரு விஷயத்தை மறக்காமல் நீங்கள் செய்திடுங்க. இவ்வளோ நேரம் கிரகணத்துடைய விளைவை பார்த்தோம். இப்போ உங்களுக்கு மெயினாக பலன்கள் முழுமையாக பார்க்க போகிறோம். துலாம் ராசிக்காரங்க உங்களுக்கான முழுமையான பலனை கிரகணத்தினால என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. துலாம் ராசி சித்திரை 3-4 பாதம், சுவாதி விசாகம் 1-2-3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ கிரகணில் ஃபஸ்ட்டு என்ன மாதிரி கிரகணத்தில் அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன், அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. அஷ்டமஸ்தானத்தில் குரு, பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய், லாபஸ்தானத்தில் சூரிய புதன், அயனசயன போகஸ்தானத்தில் சுக்கிரன் கேது, பஞ்சமஸ்தானத்தில் சனி, ரணருண ரேகஸ்தானத்தில் ராகு. இந்த மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு வள வருது. இந்த மாதிரி கிரகங்கள் வள வரக்கூடிய அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. சரி வாங்க என்ன பலன்கள்ங்கிறத பார்க்கலாம். எப்போதுமே சதா சிந்தனையோடு உலா வரக்கூடிய துலா ராசிக்காரங்க நீங்கள் அதை செயல்படுத்துவதில் வல்லவர். இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த கிரகணத்திலிருந்து ராசிநாதன் சுக்கிரன் ராசியில் ஆட்சி பெற்று பலமாக அமர்ந்திருக்கிறார். எதிலும் முன்னேற்றம் காணப்படும். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. முக்கிய நபரின் அறிமுகமும் உதவியும் கிடைக்கும். நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். மரியாதை கூடும். திட்டமிட்ட காரியங்கள் நன்றாக நடந்து முடியும். அப்புறம் தொழில் வியாபாரம் எதிர்பார்த்தபடி சிறப்பாக நடக்கும். பணவரவு அதிகரிக்கும். பழைய கடன்களை திருப்பி செலுத்தக்கூடிய நிலை உருவாகும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த ராஜாங்க ரீதியான சிரமங்கள்லேருந்து விடுபடுவீங்க. அப்புறம் உத்தியோகத்தில் உங்களுடைய நிலை மேம்படும். அரசாங்க வகையில் அனுகூலம் ஏற்படும். அப்புறம் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கும். வேடிக்கை வினோத நிகழ்ச்சிகளில் குடும்பத்தோடு சென்று கலந்து கொள்ள வாய்ப்பு நேரிடும். சிலருக்கு திருமணம் கைகூடும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் ஏற்படும். பிள்ளைகளால் நன்மை கிடைக்கும். பெண்களுக்கு கூட எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். விரும்பிய பொருளை வாங்கி மகிழ சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக அமையும். அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு வாகனத்தை ஓட்டும் போது கவனம் தேவை. எதிர்பார்த்த தாள்கள் தாமதமாக வரும். கூட இருப்பவர்களிடம் எந்த விஷயத்தையும் சொல்லும் போது கவனம் தேவை. பொருளாதார உயரும். எதிர்ப்புகள் விலகும். கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீரும். பல வகையான யோகங்கள் உங்கள் ராசிக்கு ஏற்படும். அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கும் மனக்குழப்பங்கள் நீங்கும். ஆனால் பிறரோடு பழகும்போது நிதானம் தேவை. தொழில் முன்னேற்றம் காணப்படும். பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் வேகம் பிடிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற எடுக்கக்கூடிய முயற்சி சாதகமான பலனை தரும். மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மனதில் இருந்த காரணமில்லாத வருத்தங்களும் குழப்பங்களும் மறையும். பண நடமாட்டம் சீராக இருந்து வரும். இடமாற்றம் நிலைமாற்றம் ஆகியவை சிலருக்கு ஏற்படும். தம்பதிகளுக்குள் ஒவ்வொருவரால் அனுகூலம் ஏற்படும். எதிரிகள் அடங்கி போவாங்க. கூட்டி தொழிலில் ஈடுபாடு இருக்கிறவங்க அதிக லாபம் நீங்கள் பெறுவீங்க. உங்களின் உடல் ஆரோக்கியத்தில் சிறு பாதிப்புகள் ஏற்படும். பிள்ளைகள் சந்தோஷங்கள் கிடைக்க பெறுவீங்க. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கைகூடி வரும். தாய் உடல்நலில் கவனம் செலுத்தி வருவது அவசியம். தெற்கு தென்கிழக்கு திசைகளில் அனுகூலம் இந்த டைம் ஏற்படும். அப்புறம் உறவினர்களோடு கருத்து பரிமாற்றங்கள் செய்யும்போது மிகுந்த எச்சரிக்கை தேவை. முயற்சிகள் தடைகள் வந்தாலும் அதையெல்லாம் முறியடித்து வெற்றி பாதையில் பயணிப்பீங்க. தாய் வழி உறவினர்களோடு சின்ன கருத்து மோதல்கள் வரலாம். அதில் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் உங்கள் ராசிக்கு பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பலன் அடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் துலா ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் அடையட்டும்.
இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.